பணிகளை நம்முடைய இளைய சமூகத்திற்கு, புதிய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கல்வி, தொழில், பொருளாதார மேம்பாடு, வேலைவாய்ப்பு என்று பல்வேறு தளங்கள் சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து இணையத்தின் வழியாகவும் வாய்ப்பிருக்கிற பகுதிகளில் நேரடியாகவும் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து ஏற்பாடு செய்து தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி என்னும் திறன் சார்ந்த மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் வழியாக பள்ளி கல்லூரிகள் சென்று நேரடியாக மாணவர்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சி வகுப்புகளை நடத்துவதோடு தற்போது கடந்த 4 மாதங்களாக நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியா என்னும் இணையவழி பயிற்சி மையத்தோடு இணைந்து ஒவ்வொரு சனி ஞாயிறுகளிலும் திறன் சார்ந்த மேம்பாட்டு வகுப்பை ஒருபுறம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக ஆலிம்களுக்கான சோசியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்னும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பை ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி ஏற்பாடு செய்து இந்த 2 வாரங்களாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கடந்த வாரம் மத்திய மாநில அரசுகள் நடத்தும் நுழைவுத் தேர்வுகள் குறித்தும் அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு நாம் எப்படி தயாராவது என்பது பற்றியும் ஒரு வகுப்பை மிகச்சிறப்பாக நடத்தினோம். 100க்கும் மேற்பட்டவர்கள், பள்ளி கல்லூரி பயில்கிற மாணவ மாணவியர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அதே போன்று இன்றைக்கு அடுத்ததாக கல்விக்கு அடுத்தபடியாக அரசு பணி என்பது நம்முடைய குடும்பங்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. கால் அனாவானாலும் அது கவர்மெண்ட் காசாக இருக்க வேண்டும், அரை அணையானாலும் அரசாங்க பணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பழமொழி சொல்கிற அளவிற்கு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை உட்கார வைக்க வேண்டும் என்கிற முயற்சி தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களின் பிரதிநிதித்துவம் வெறும் அரசு வேலை என்கிற அளவை தாண்டி அரசினுடைய அதிகார வரம்பில் நாம் அமர வேண்டும், உயர்ந்த பொறுப்புகளில் அமர வேண்டும், டிசிஷன் மேக்கர் என்று சொல்லக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதிகாரத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர் பொறுப்புகளில், மத்திய அரசினுடைய உயர்ந்த பொறுப்புகளில், நாட்டினுடைய உயர்ந்த அதிகார பொறுப்புகளில் நம்முடைய பிள்ளைகள் அமர வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களும் திட்டங்களும் அதற்காக நாம் வகுக்கக்கூடிய யூகங்களும் கொஞ்சம் விரிவான தளத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்னும் நாம் டிஎன்பிஎஸ்சிக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களை வாங்கி வீடுகளில் உட்கார்ந்து படித்துக் கொண்டே இருந்தால் இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று நாம் இடத்தை அடைந்து விட முடியும் என்று நம்புவது நிச்சயமாக போதாமையினுடைய வெளிப்பாடு. அப்ப தினசரி பயிற்சி, பயிற்சிக்கு மேல் முயற்சி என்பதாக புது புது உக்திகளோடு கரண்ட் அப்டேட் என்று சொல்லக்கூடிய நாளுக்கு நாள் சன்னமாக வெளிவந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் சேகரித்து ஒரு கூட்டு கல்வி முயற்சியோடு நாம் இதை பயிலுகிற பட்சத்தில் அதோடு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதிலும் மிக குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, நாம தொடர்ந்து ஏஐ சார்ந்த பயிற்சி வகுப்புகளை எல்லாம் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு அற்புதமாக நமக்கு தேவையான தகவல்களை அது சேகரித்து தருகிற விதம், பாணி, ஒரு காலத்தில் பல நூலகங்களில் ஏறி மணிக்கணக்கில் செலவு செய்த தகவல்களை, அம்பேத்கர் குறித்து அரிய தகவல்கள் 100 வேண்டும் என்று நீங்கள் சாட் ஜிபிடில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 தகவல்கள், அதுல குறைஞ்சது ஒரு 30 தகவல்கள் அரிய தகவல்களாக இருக்கும், அரிய புத்தகங்களிலிருந்து சேகரித்து தரக்கூடிய தகவலாக இருக்கும். நீங்க 100 கேட்டீங்கன்னா 30 தகவல்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த புத்தகம், பல மொழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய புத்தகங்கள். இந்த வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு தானே கிடைச்சிருக்கு. ஒரு காலத்துல இந்த மெட்டீரியல்ஸை தயார் பண்றதுக்கு அவ்வளவு சிரமம், கிடைக்காது, கிராமப்புறங்கள்ல இதை பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்க பஞ்சாயத்து ராஜ்யம் பற்றிய ஒரு முழுவியல் விவர கட்டுரை வேணும்னு நீங்க ஜெமினேட்ட கேட்கலாம், சாட் ஜிபிடில கேட்கலாம். நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது வரைக்கும் வகுப்புகளை கத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
என்ன ஒரு பெரிய வாய்ப்பு அதன் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னா, உலகளாவிய தகவல்கள், நேஷனலைஸ்ட் இஷ்யூஸ், நியூஸ், இது மாதிரியான செய்திகள் தமிழகத்திற்கு மிக குறைவாகத்தான் வந்து கிடைக்கும். ஆனால் இது மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் மெட்டீரியல்களை தயாரிக்கும் போது அது பல மொழிகளில் இருக்கக்கூடிய தகவல்களை திரட்டி தருகிறது, பல அரிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து தருகிறது. அப்ப இது மாதிரியான இடத்திற்கும் நாம் அப்டேட் ஆகணும். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இன்றைய வகுப்பினுடைய நோக்கம், இந்த செமினார் இது ஒரு விழிப்புணர்வு வெபினார் தான். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நாம் அரசு பணி தேர்வு, போட்டித் தேர்வுன்னு சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சியினுடைய தேர்வாணையம், இதைத்தான் நம்ம முதல்ல கொண்டு போய் நிறுத்துறோம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? மத்திய அரசுக்கு நடத்தப்படக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வு, சிவில் சர்வீஸை நாம சொல்லுவோம். ஆனா துறைவாரியாக நடத்துகிற ஏராளமான தேர்வுகள் இருக்கிறது. நாம எந்த துறைக்கு தகுந்தவர்களாக நம்ம வீட்டு பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோமோ அந்த துறைக்கு தகுந்த மாதிரியான தேர்வுகள் நடைபெறுகிறது. அது குறித்த தகவல்களே நமக்கு வந்து சேர்வதில்லை. என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படுகிறது, எப்படி அதற்கு தயாராவது, யார் நடத்துறாங்க, எப்ப இந்த தேர்வுகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அறிவிக்கப்படும், எதன் வழியாக இதை தெரிந்து கொள்ளலாம், இது குறித்த ஒரு விரிவான உரையாடல் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் ஒரு அற்புதமான அமர்வை நடத்தி தருவதற்காக சென்ற ஆண்டு ஊருக்கு ஒரு உயர்கல்வி வழிகாட்டி என்னும் வகுப்பை தமிழகத்திலிருந்து 50 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த வகுப்பை நடத்தினோம். ஹையர் எஜுகேஷன் பத்தின தகவல்களை அவர்களுக்கு கொடுத்தோம், அவர்களை உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் என்கிற அடிப்படையில் இந்த திறன் சார்ந்த வகுப்புகளையும் அறிவுசார் தளம் சார்ந்த வகுப்புகளையும் நடத்துகிறோம். இந்த வகுப்பில் அரசு போட்டித் தேர்வு, மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகள் குறித்த தகவல்களை உங்களோடு கலந்துரையாடி ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தருவதற்காக தொடர்ந்து இளைஞர்களுடைய மேம்பாட்டில் அக்கறை கொண்டு தமிழகம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் இவருடைய காலை உணவு ஒரு இடத்தில் இருக்கும், மதிய உணவு இன்னொரு இடத்தில் இருக்கும், இரவு உணவு ஒரு இடத்தில் இருக்கும். அந்த அளவு முழு நேரமும் முழு நாளும் வருடத்தின் முழு நாட்களும் தொடர்ந்து நிகழ்வுகளிலும் பயணத்திலும் இருக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து ஆந்திரபிரனோஸ் செல் என்கிற அமைப்பை திருநெல்வேலியிலே நிறுவி இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும். வெறும் சம்பளம் வாங்கக்கூடிய ஊதியக்காரர்களாகவே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முதலாளிகளாக, தொழில் தொடங்கக்கூடிய உற்பத்தியாளர்களாக, பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைந்தால் சமூக மேம்பாடு அடையும். அந்த சமூக மேம்பாட்டிற்காக நாள்தோறும் உழைத்து வரக்கூடியவர், ஒவ்வொரு பொழுதுகளுக்காகவும் உழைத்து வரக்கூடியவர் அன்புக்கினிய சகோதரர் வைரவராஜன் அவர்கள் தன்னுடைய அரிய நேரத்திற்கு மத்தியில் இன்று நம்மோடு இந்த அரசு போட்டித் தேர்வு குறித்த வகுப்பை விளக்குவதற்காக, எடுத்துரைப்பதற்காக, நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். முதலில் இந்த நேரத்தை நமக்காக ஒதுக்கி தந்தமைக்காக திரு வைரவராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு வாரமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமும் தொடர்ந்து பயணத்திலே இருக்கிறார், தொடர்ந்து ஒரு வாரமும் காலை மாலை நிகழ்வுகளிலே இருக்கிறார். அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் குறித்த நேரத்திற்கு முன்னாகவே இணையத்தில் இணைந்து நம்மோடு பயணிப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக இணைந்திருக்கிற வைரவராஜன் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் இந்த இனிய வகுப்பை நடத்தி தர அன்போடு கேட்டு அழைத்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஹீரா அகாடமி சார்பில் நடைபெறுகின்ற இந்த மத்திய மாநில அரசுகள் நடத்தக்கூடிய அரசு பணிகளுக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக ஹீரா அகாடமியினுடைய இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்னால நம்ம இதே டாபிக்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த முறையும் மீண்டும் அதே ஒரு தலைப்புல நீங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, அரசு பணி என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக கடுமையான போட்டிகளுக்கு இடையிலே அந்த தேர்வை நாம் எப்படியாவது அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்ற முனைப்போடு
பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தேசம் முழுவதும் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி இல்லை. கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே தேர்வு எழுதி முடித்த பிறகு தேர்வுக்கான முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பே அரசு துறைகளில் இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கான ஊழியர்களை அந்த கல்லூரியிலே சென்று வாங்கி எடுத்துக்கொள்வார்கள். ரிசல்ட்டே வந்திருக்காது. பாஸ் ஆனா தொடர்ந்து ஜாயின் பண்ணி வேலையை பாரு, ஃபெயிலா போனா போய் திரும்ப எழுதிட்டு அதே வேலைக்கு வந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த அரசு பணி, அந்த பணி வேலைகள், அதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண பணிக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, டெல்லியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கரன்சி நோட்டு கவுண்ட் பண்ணி அதை கட்டு போடணும். 100 நோட்டா கட்டு போடணும். இந்த பணிக்கு அது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில அறிவிக்கப்பட்ட ஒரு பணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். இந்த பணிக்கு அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை பல லட்சம். இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பணிக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு சாதாரண பணிக்கு கூட மிக கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படியாவது ஒரு அரசு பணியை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற வேட்கையில் பலர் இன்றைக்கு போட்டிக்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு விழிப்புணர்வு அதிகமாக அரசு பணிகளுடைய அந்த விழிப்புணர்வு, அந்த தேவை, அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய உந்துதலின் காரணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு சிறிய தேர்வுக்குனாலும் தாங்கள் தயாராவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மிக கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சூழல்ல யார் வெற்றி பெறுகிறார்கள்னு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வெற்றி பெறுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல படிச்சுட்டு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா அந்த தேர்வுக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இவங்கதான் தேர்ச்சி பெற்று போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முற்றிலும் தவறு. இப்ப எங்களுடைய நிறுவனத்துல கடந்த முறை நடந்த ஒரு தேர்வுல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஒருத்தர் பாஸ் பண்ணார். அவர் யாரு அப்படின்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் ஏன் அவரை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அவரு 12th ஸ்டாண்டர்ட்ல ஆவரேஜ் மார்க் தான் வாங்கியிருந்தார். மிக கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கூட இல்லாம நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்தார். அவரு சொன்னாரு, நான் அலுவலகத்திலே தங்கிக்கிறேன் சார், உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு எனக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்கன்னாரு. ஸோ போட்டித் தேர்வுக்கான கட்டணம் செலுத்துவதற்கு கூட அவருக்கு பணம் கிடையாது. மிக வறுமையான குடும்பம், மிக பின்தங்கிய குடும்பம், கிராமப்புற பள்ளியில படிச்சுட்டு வந்தவர். ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவரு குரூப் 4 பாஸ் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப அவர் விஓவா இருக்கு. யார் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னா, தாங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோம் என்பதை பற்றிய பூரண தெளிவு இருக்க வேண்டும். எல்லா போட்டித் தேர்வுகளும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. போட்டித் தேர்வுகள் வைப்பதே எதற்காக அப்படின்னா, இந்த வேலைக்குரிய திறன் இந்த கன்சர்ன் கேண்டிடேட்ட இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் போட்டித் தேர்வு வைக்கிறாங்களே தவிர, நிறைய பேர் கழிச்சு விடணுங்கிறதுக்காக போட்டித் தேர்வு வைக்கல. நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஒரு தவறான புரிதல் என்னன்னா, போட்டித் தேர்வு வைக்கிறது நிறைய பேரை கழிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. பாத்தீங்களா, இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டித் தேர்வுல நம்ம எழுதவே முடியாது. எந்த வேலைக்கு நம்ம தயாராகிறோமோ அதுக்கான தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அப்ப நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன டேலண்ட் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு டைபிஸ்ட் ஒர்க்குக்கு, டைபிஸ்ட் வேலைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல டைபிஸ்டா ஸ்டெனோவா இருக்கணும் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன திறனை நம்ம வளர்த்துக்கிடணுங்கக்கூடிய பூரண புரிதல் இருந்தா தானே நாம டைப்பிங்கோ அல்லது ஷார்ட் ஹேண்டோ நாம குறிப்பிட்ட பயிற்சி எடுத்துக்கிட முடியும், அதுல தேர்ச்சி பெற முடியும். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த காலத்துல அவ்வளவு சரியா இல்லை. அப்ப குறிக்கோள் சரியா இருக்கணும். என்ன போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாராகணும் அல்லது தயாராகிறோம் அப்படிங்கிறத பத்தின போதிய புரிதல் இருக்க வேண்டும். 1. 2, ஒரு காலத்தை மாதிரி ஒரு தேர்வுக்கு அதுக்கு குறைந்தபட்ச தகுதி இருந்தா போதும் அப்படிங்கக்கூடிய நிலை ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அடிப்படை திறமைகளோடு கூடுதலாக எத்தனை திறமைகளை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் வேலை வாய்ப்பு அமையும். அதை பொறுத்து தான் தேர்வுகள்ல நாம தேர்ச்சி பெற முடியும். புதுசா இப்ப நிறைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம டைப்பிங் தான் தெரியும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சுத்தமா தெரியாது அப்படின்னா அரசு வேலைக்கோ அல்லது அரசு பணிகளுக்கோ அரசு தேர்வுகளுக்கோ நாம நம்மளை தயார்படுத்திக்கிட முடியாது.
ஷார்ட் ஹேண்ட் மட்டும் போதும் அப்படிங்கறதுல இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான அதுல நுட்பங்கள் வந்துருச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஒரு இமெயில் அனுப்ப தெரியணும். எனக்கு ஒன்றும் தெரியாது சார், டைப்பிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா நம்ம வருகின்ற காலத்துல நாம வந்து அரசு தேர்வுகளுக்கு தயாராவதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அப்ப கூடுதலாக நம்ம துறை சார்ந்து எந்த வேலைக்கு போறோமோ அந்த வேலைக்கு தேவையான அடிப்படை குறைந்தபட்ச திறமைகளோடு தகுதியோடு புதிய புதிய திறமைகளை கூடுதல் திறமைகளை யாரும் வளர்த்துக் கொள்கிறார்களோ யார் உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தாங்கள் விரும்பிய அரசு பணிக்கு அது எந்த தேர்வா இருந்தாலும் சரி அந்த தேர்வுக்கு போக முடியும். உதாரணத்துக்கு ஐஏஎஸ் அப்படின்னா நீங்க ஒரு துறையில நீங்க மெயினா நீங்க படிச்சிருப்பீங்க, அதான் உங்களுடைய மெயினா நீங்க வந்து படிச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையா இருக்கும். ஆனா அது சார்ந்த இப்ப ஒரு அரசியல் அப்படின்னா பொருளாதாரம், சமூகம், வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், தொல்லியல் ஆய்வு இது போன்ற துறைகளிலும் உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டா தான் அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நாலேஜை நாம டெவலப் பண்ணிக்கிட்டா தான் அந்த தேர்வுகளுக்கு நாம நம்மளை தயார்படுத்திக்கிட முடியும், தகுதிப்படுத்திக்கிட முடியும். அப்போ எந்த வேலைக்கு போறோங்கிற தெளிவு 2, அதுக்கான கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்வது 3. இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு என்ன ஒரு 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 சிந்தனை இருக்கிறது அப்படின்னா போட்டித் தேர்வுகளை பொறுத்த மட்டும் நாம பாட்டுக்கு போய் அட்டம் வந்து பண்ணுவோம் சார், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது இல்லை. நிறைய படிக்கணும், நிறைய நம்ம உங்களை தயார் பண்ணிக்கணும். அதுல என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம இளைஞர்களுக்கு நம்ம தம்பிமார்களுக்கு நாம எப்படி வந்து ஒரு புத்தகத்தை படிப்பது, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்வது என்பதிலே மிகப்பெரிய போராட்டமும் மிகப்பெரிய குழப்பமும் இது பற்றிய குறைந்தபட்ச புரிதலும் இல்லாமல் இருக்கிறோம். அதனாலதான் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எப்படி அதை நினைவுபடுத்துவது என்ற கலை நமக்கு கைக்கு வரணும். வந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்படி இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. போட்டித் தேர்வுகளோட நிறைய பேர் நினைக்கிறாங்க புத்தகத்தை புரட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சிலர் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாட்கள்லாம் பாஸ் பண்றது பெரிய கஷ்டம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிய தெரியணும், படிக்க தெரியணும், படிச்சதை நினைவில் வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும். இந்த மாதிரியான இந்த பேசிக் திறமைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் போட்டித் தேர்வுல மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு சிக்கல் இருக்கும். என்ன சிக்கல் இருக்குன்னா என்ன எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியாது. சார் படிக்கிறது வந்து அது ஒரு கலை, படித்தல் என்பது ஒரு அனுபவம், அது உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எதையும் நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் உதவும் என்று நினைக்கிறீர்களோ அந்த சப்ஜெக்டை நீங்க படிக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்ல அப்படிங்கிறது 2வது பட்சம். முதலில் ஆர்வம் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிங்க. அப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 உதாரணத்துக்கு நீங்க ஒரு புவியியலை படிச்சீங்க அப்படின்னா அந்த புவியியலை நீங்க புரிந்து கொள்ள பார்க்கணும். கண்ணை மூடி கற்பனை செய்து பார்க்க வேண்டும். கங்கை நதி இங்கிருந்து தொடங்கி இப்படி இத்தனை கிலோமீட்டர் பாய்ஞ்சு கடல்ல போய் கலக்குது அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அப்ப போற வழியில எந்தெந்த ஊர் இருக்குது, எந்தெந்த முக்கியமான நகரங்கள் இருக்குது, எங்க புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது, அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பாதி மேப் உங்க மைண்ட் செட்ல இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கார்ரிலேட் பண்ணி படிக்கணும், தொடர்பு படுத்தி படிக்கணும். அப்படி படிக்கும்போது நீங்க கங்கை நதி கரையத்தான் படிப்பீங்க, அதுல நீங்க கலாச்சாரத்தை படிச்சிருவீங்க, வரலாறு படிச்சிருவீங்க, அரசியல் படிச்சிருவீங்க, அங்க ஒரு முக்கியமான தொழிற்சாலை இருந்தா பொருளாதாரம் படிச்சிருவீங்க, அங்க எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கிறது தெரியும். அப்போ சர்வ சாதாரணமா ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா அது தொடர்பான பல செய்திகளை சேகரிக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய படித்தல் கூடிய நிகழ்ச்சி. ஒரு புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா அது உங்க கற்பனையில ஓடணும், அது கூடவே போகணும், அந்த புத்தகத்துக்குள்ள போகணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த நதியில குதிச்சு குளிக்கணும் அப்படின்னா நதிக்கு கீழே முங்குனா தான் நம்மளால முழுசா குளிக்க முடியும். அப்போ ஒரு புத்தகம் அப்படின்னா அந்த புத்தகத்துக்குள்ள முழுசா நீங்க உங்களை முங்கிய வச்சிடணும், அர்ப்பணிச்சிடணும், அந்த புத்தகத்துக்குள்ள போயிடணும். அது வரலாறா இருந்தாலும் சரி, புவியியலா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருந்தாலும், தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த துறை புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ அதற்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து அமிழ்ந்து போகின்ற பொழுதுதான் தொடர்பு படுத்தி படிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும்.
நான் நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னால ஏன் இதை முக்கியத்துவமா கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக கடுமையாக படிக்கிறார்கள், மிக கடுமையாக படிக்கிறார்கள். காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறக்கூடிய பசங்களை நான் பார்த்திருக்கேன். இன்று இப்ப இரவு 9 மணி, காலையில 9 மணிக்கு வந்த பசங்க இந்த நிமிடம் வரைக்கும் அடுத்த அறையில உட்காந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 12 மணி நேரம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய இளைஞர்களை நம்மெல்லாம் சின்ன வயசுல நம்மெல்லாம் அப்படி படிச்சது இல்லை, நாங்கெல்லாம் அப்படி படிச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு அவ்வளவு கடுமையா படிக்கிறாங்க. அப்படி படித்தும் அவர்களால் தங்களுடைய அந்த குறிக்கோளை அடைய முடியல அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் புரிதல் இல்லை. என்ன படிக்கிறோம், அந்த படிக்கிறதுல நம்ம எப்படி அதை மெமரி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த நுட்பம், அந்த கலை, அந்த ஆற்றல் அது எப்ப வரும்னா அனுபவத்தின் மூலமா தான் வரும். இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்து வராது. நான் சொல்றது ஒரு சின்ன எளிமையான உதாரணங்களை தான் சொன்னேன். வைகை நதி எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது பாய்ந்து வருகின்ற பொழுது எந்தெந்த ஊர்கள் அங்க இருக்குன்னு தெரியணும். எல்லாமே நமக்கு தெரியணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, அங்க தொழிற்சாலை என்ன இருக்கு, அங்க முக்கியமான விளைபொருள் என்ன என்பதை பற்றி, அங்க யாரெல்லாம் விஐபியா மாறி இருக்கா, ஒரு திரைப்பட நடிகரா இருக்கலாம், பொருளாதார வல்லுநராக இருக்கலாம், நிலவுக்கு சந்திராயன அனுப்ப அந்த விஞ்ஞான குழுவில் ஒருத்தர் இடம்பெற்றிருக்கலாம். இதெல்லாம் படிக்கும் போதுதான் அப்ப வைகை நதின்னு ஒன்ன மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு பின்னால கைகட்டி நிற்கும், இத்தனை தகவல்களும். அப்ப படித்தல் என்பது இப்படி தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். இன்னொரு எளிய உதாரணம் சொல்லேன், நான் போற பல இடங்கள்ல எல்லாம் சொல்லக்கூடிய உதாரணம். நிறைய படிக்கிறீங்க, ஆனா அதை எப்படி நினைவுபடுத்தி கொள்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இளைஞர்கள் பின்தங்கி போறாங்க. அதனாலதான் மற்ற மாநில இளைஞர்களை ஒப்பிடுகின்ற பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள்ல நிறைய தமிழ் இளைஞர்கள் பின்தங்குவதற்கு இதுவும் ஒரு காரணம். என்ன அப்படின்னு தொடர்பு படுத்தி படிக்கிறது. உதாரணத்துக்கு தமிழ் இலக்கியம் குறித்து நீங்கள் படிக்கிறீர்கள், அதுல திருக்குறளை பற்றி நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் பாருங்க, திருக்குறளை எப்படி நினைவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது, அது குறித்த தகவல்களை எப்படி நினைவு வைத்துக் கொள்வது என்பது வெகு சுலபமான ஒரு கலை. திருக்குறளில் மொத்தம் 1330 பாடல்கள். 1 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 0 = 7, கூட்டுத்தொகை 7 வரும். 133 அதிகாரங்கள், கூட்டி பார்த்தா 7 வரும். அறம்பொருள் இன்பம், இந்த நீத்தார் பெருமை, கடவுள் வாழ்த்து, ஊழ் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அறம் என்கின்ற தலைப்புல வள்ளுவர் 250 பாட்டு எழுதியிருக்காரு, 25 அதிகாரம். பொருள்ல 340 பாட்டு, இன்பத்துல 340 பாட்டு. எல்லாமே 7ல மட்டும்தான் முடியும் கூட்டுத்தொகை. ஏன் திருக்குறளுடைய அமைப்பே எப்படி இருக்கும்னா 1.25 அடி, மேல 4 சீர் இருக்கும், 4 வார்த்தைகள் இருக்கும், மேல கீழே 3 வார்த்தைகள் இருக்கும், கூட்டி பார்த்தா 7. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து, இந்த பிறவிக்கு நான் கற்ற கல்வி 7 பிறவி வரையும் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதுக்கு அந்த 7ங்கிற எண் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணிதத்துல 7 எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இப்ப 100 அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணை 2ஆல் வகுத்தால் 50 விடையாக வரும். 50ஐ மீண்டும் 2ஆல் வகுத்தால் 25 விடையாக வரும். அதை மீண்டும் 2ஆல் வகுத்தால் 12.5 என்பது விடையாக வரும். இப்படி 7வது முறை அந்த எண் வகுபடுகின்ற பொழுது அது 0ம் 0த்துக்கு கீழையும் போகும். சப்தஸ்வரங்கள் 7 தான், உலக அதிசயங்கள் 7 தான். நான் திருக்குறள் தான் ஆரம்பிச்சேன், ஆனா தொடர்பு படுத்தி படிக்கின்ற பொழுது எங்கெங்கயோ போகலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில இறக்கின்ற பொழுது கடைசியா உச்சரித்த வார்த்தைகள் 7. வாரத்துல 7 நாள். வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னா எப்படி நினைவு வச்சுக்கலாம் பாருங்க. அந்யோன்யமா வாழ்ற கணவன் மனைவி 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 7 ஜென்மத்துக்கு இவர் தான் என் வீட்டுக்காரரா வரணும்னு அந்த அம்மா சாமி கும்பிடும். 7 ஜென்மத்துக்கு மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சண்டை போடுற ஆட்களும் உண்டு. அப்படி 7 என்கின்ற ஒரு எண்ணெய் விஜிஆர் வானவில்லினுடைய நிறங்கள் 7. திருக்குறளை மட்டும் இந்த 7 மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு விஷயத்தை நினைவுபடுத்தி சொல்ல முடியுது அப்படின்னா அது ஒரு கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்ப படிக்கிறத இன்னொரு தொடர்புடைய மற்றொரு விஷயத்தோடு தொடர்பு படுத்தி அதை பார்த்தால் அந்த பக்குவம் வந்துவிட்டால் உங்களுக்கு நினைவாற்றல் என்பது அல்லது புரிதல் என்பது வெகு சுலபமாக கைவரும். அதனால நம்ம நண்பர்கள் எப்பவுமே இது மாதிரி தொடர்பு படுத்தி படிங்க. நிறைய படிக்கிறீங்க, படிச்சதெல்லாம் மறந்து போகுதுன்னு வேற சொல்றீங்க, மீண்டும் மீண்டும் படிக்கிறீங்க. படிச்சதெல்லாம் மறக்காது சார். நான் சைக்காலஜி படிச்சதுனால உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றேன், படிச்சதெல்லாம் மறக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய
உளவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, தாயினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை தாய் கேட்டதை, தாய் ரசித்ததை, தாய் பார்த்ததை தன்னுடைய நினைவில் வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள். மகாபாரதத்துல அபிமன்யு கதை தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே. வயிற்றுக்குள்ள சுபத்திரையினுடைய வயிற்றுக்குள்ள மகனா இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சக்கர வியூகத்தை உடைக்கிறத பத்தி சொல்லித்தர்றாரு. சுபத்திரை தங்கச்சிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்தம்மா தூங்கிருச்சு, ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னு படிச்சிருக்கோம். அப்போ அந்த காலத்துல விஷயங்களை கூட இப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். படிச்சதெல்லாம் மறக்காது. எப்படி மறக்கும்? தொடர்பு பிடிச்சு படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. எந்த நேரத்துல எப்ப கேட்டாலும் அந்த தகவல்களை சொல்ல முடியும். படித்தல் என்பது ஒரு பெரிய கலை. சில விஷயங்களை நாம தொடர்புபடுத்த முடியல, மனப்பாடம் தான் பண்ணணும். சில ரூல்ஸ், சில லாஸ், முக்கியமான விதிகள், ஃபார்முலா, இதெல்லாம் நீங்க மனப்பாடம் தான் பண்ணி உங்க மைண்ட்ல செட் ஆக்கணும் அப்படின்னா ரொம்ப சுலபம். ஒரு தடவை படிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு தடவை சொல்லி பாருங்க, அவ்வளவு சுலபமா சொல்ல வராது. மீண்டும் ஒரு தடவை படிச்சுட்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்க மனசுல நிற்கும். ஒரு முறை முழுசாக நீங்கள் மனனம் செய்துவிட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு வேறு வேலை செய்கின்ற பொழுது படித்ததை மீண்டும் மனதிற்குள்ள ஒரு ரிகர்சல் பார்க்கிறது. இதுக்கு பேரு மென்டல் ரிகர்சல்னு நாங்க சொல்லுவோம். ரிகர்சல் பார்க்கறது, படிச்சதை மறுபடியும் சொல்லி பார்க்கறது. அது நீங்க பாத்ரூம்ல இருக்கும்போது கூட சொல்லி பார்க்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. பஸ்ல டிராவல் பண்ணும்போது சொல்லலாம். படுத்த உடனே கண்டிப்பா யாருக்கும் தூக்கம் வர போறது இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம் அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்கிறதெல்லாம் அப்படியே மைண்ட்ல நிற்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, என் கூட ஒரு பையன் படிச்சான், மலைச்சாமின்னு ஒரு பையன் படிச்சான். இன்னைக்கு அவர் பெரிய பதவியில் இருக்காரு. அவரு கஷ்டப்பட்ட குடும்பம். இரவு முழுக்க அவங்க பூ கட்டக்கூடிய வேலை பார்க்கணும். அவங்க குடும்பமே பூ கட்டுவாங்க. பூ கட்டக்கூடிய வேலை பார்க்கணும். அதிகாலையில எந்திரிச்சு அவங்க அப்பா அந்த பசங்களுக்கு பூ கட்டக்கூடிய பணிகளை கொடுப்பாரு. அதனால பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவன் அரை உறக்கத்துலதான் வருவான். கிளாஸ்ல பாடம் நடத்துறத அரை உறக்கத்துலதான் கேட்பான். ஆனா ரொம்ப நல்லா கேட்பான். எப்படி கேட்பான் அப்படிங்கறத நமக்கு தெரியாது. படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. கிளாஸ் ரூம்லயே அரை உற தூக்கத்துலதான் பாடங்களை கவனிப்பான். ஆனா கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். நான் ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டேன், எப்படி உனக்கு சாத்தியமாச்சுன்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், வாத்தியார் காலையில வகுப்புக்குள்ள வந்ததுல இருந்து அந்த வகுப்பு முடியறது வரைக்கும் என்னென்ன பேசினாரு, எங்க நின்னாரு, என்ன நடந்தாரு, என்ன எழுதி போட்டாரு அப்படிங்கிறத நான் அந்த கிளாஸ் முடிஞ்சு 5 நிமிஷம் நீங்க எல்லாம் கேன்டீனுக்கு போவீங்க, சாப்பிட போவீங்க, நான் கிளாஸ் ரூம்ல உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து பார்ப்பேன். அவர் நடத்தின பாடம் பூரா என் மைண்ட்ல இருக்குங்க. இன்னொரு நண்பர் சொல்லுவாரு, அவரு மக்கப் பண்ணுவார். புரியுதோ இல்லையோ அட்டை டு அட்டை அவருக்கு மனப்பாடமா இருக்கும். எப்படி இது சாத்தியம்னு கேட்டேன். அந்த நண்பர் என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நான் படிச்சிருவேன், படிச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிறான். அப்ப இவர்கள் இருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படிங்க, படிச்சதை ரிஹர்சல் பண்ணுங்க, ரீவைண்ட் பண்ணுங்க. ஒரு 10 சாப்டர் பாடத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா முதல் சாப்டரை படிச்சுட்டு அதை ரீவைண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அடுத்த வாரம் செகண்ட் சாப்டர் முடிப்பீங்க. முடிச்சும் போது ஃபர்ஸ்ட் சாப்டரையும் ரிவைண்ட் பண்ணிடணும், செகண்ட் சாப்டர் சேர்த்து ரிவைண்ட் பண்ணிடணும். அதிக நேரம் ஆகாது, 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும் எவ்வளவு படிச்சாலும். இன்னும் கூட கடுமையான சில மனப்பாடம் பண்ணக்கூடிய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, படிச்சதை எழுதி பார்த்தோம். ரொம்ப கிளீன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதணும் கூட அவசியம் இல்லை. உங்க மைண்டுக்கு நீங்க படிச்சதை அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு பேப்பர்ல லேசா அப்படியே எழுதி பார்த்தீங்கன்னா, பென்சிலை வச்சு நிறைய பேர் எழுதி பார்ப்பாங்க. ஏன்னா திரும்ப ரப்பரை வச்சு அழிச்சு அந்த பேப்பரையும் மற்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் நான் உங்களை கண்ணில் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த இளைஞர்களால் இத்தனை பெரிய மகத்தான சாதனைகளை சர்வசாதாரணமா பண்ண முடியுதுன்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அடிச்சுட்டு போயிடுறான். கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண் குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. அவங்க சாருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் அவங்க சாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்க ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரே அட்டம்ப்ட். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, நெசசிட்டி. ஒரு மனிதனுக்கு நெருக்கடிகள், பிரச்சனைகள், போட்டிகள் ஒரு மனிதனிடம் உள்ளே இருக்கக்கூடிய திறமையை வீறு கொண்டு எழச் செய்ய வேண்டும். அது நம்மளை சோர்ந்து போக வச்சிடக்கூடாது. அந்த வீறு கொண்டு எழக்கூடிய ஆற்றல் எந்த இளைஞர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இப்படிப்பட்ட மகத்தான ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது சொல்றேன், படிச்சதெல்லாம் மறக்காது. உங்களுக்கு சைக்காலஜி பிரகாரமா சொல்றேன்.
நம்முடைய முன் தலைமுறையினர் வரைக்கும் படிச்சதெல்லாம் எப்படி நினைவுல வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நடந்த சம்பவத்தை நான் படிச்சு ஆச்சரியப்பட்டேன். இந்த ராமநாதபுரம் இருக்கு பாத்தீங்களா, ராமநாதபுரத்துல சேதுபதி மகாராஜான்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவருடைய அரண்மனையில மன்னருக்கு வலது பக்கம் 5 அமைச்சர்கள் இருப்பாங்க. எதுக்கு மன்னர் அவையில அமைச்சர்கள் 10 பேர் 12 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த காலத்து ஆட்கள் எல்லாம் யோசிச்சிருக்காங்க. அந்த 5-10 அமைச்சர்களிடம் ஒரு திறமை இருக்கும். இந்த அரண்மனையில வலது பக்கம் 5, இடது பக்கம் 5 அமைச்சர்கள் இருக்காங்க. 10 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு புலவர் பாட்டு எழுதிட்டு வந்திருக்காரு. மன்னரை பார்த்து பாராட்டி அவர்கிட்ட பரிசு வாங்கலான்னு வந்திருக்காரு. 1000 பாட்டு எழுதிட்டு வந்திருக்காரு. 1000 பாடல்கள் எழுதிட்டு வந்திருக்காரு. மன்னர் வாசிங்க அப்படின்ட்டாங்க. உடனே அவரு சுவடியை புரட்டி ஒவ்வொரு பாட்டா வாசிட்டு இருக்காரு. அவையே அமைதியா இருக்கு. 1000 பாட்டும் பாடி முடிச்சுட்டு சுவடிகள் எல்லாம் மூடி வச்சுட்டு மன்னா ஏதாவது பரிசுன்னு கேட்ட உடனே மகாராஜாவுக்கு கொஞ்சம் குசும்பு. அது சொல்லியிருக்காரு, என்ன புலவரை இதெல்லாம் நீங்க எழுதுனதான்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், நான் தான் எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லையே, ஏற்கனவே இதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மகாராஜா சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய திறமையை கிண்டல் பண்ணா, குத்தி காட்டினா எவ்வளவு கோபம் வரும். அதுவும் புலவர்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. ஆனா மன்னர்கிட்ட வெளிக்காட்ட முடியாது. இல்ல, நான் தான் எழுதிட்டு வந்தேன். இல்ல ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா புலவா, இந்த கேளு அப்படின்ட்டு வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சரை பார்த்து, அமைச்சரை இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னா அந்த அமைச்சர் 1000 பாட்டையும் அச்சரம் பசங்காம கரெக்டா சொல்லிவிட்டான். புலவருக்கு தலை சுத்தி போச்சு. என்ன அதிசயம், நம்ம தான் எழுதிட்டு வந்தோம், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு. இன்னும் உனக்கு டவுட்டா இருக்கா புலவா அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் உட்கார்ந்து இருக்க ஒரு அமைச்சரை பார்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே அவனும் அந்த 1000 பாட்டை அப்படியே சொல்லிவிட்டான். புலவருக்கு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு. என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மனிதனுடைய ஆற்றலை பாருங்க. சிலருக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்த பார்த்தாலோ படிச்சாலோ கேட்டாலோ அதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் சிலரிடம் உண்டு. அவர்களுக்கு தமிழ்ல ஏக சந்த கிரகின்னு பேரு. ஏக சந்த கிரகி. ஒரு தடவை ஒரு விஷயத்த பார்த்தாலோ கேட்டாலோ படிச்சாலோ அப்படியே மெமரி ஆயிடும். இந்த இடது பக்கம் ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருந்தார் பாருங்க, அவரு கொஞ்சம் டம்மி பீஸ். எதையும் 2 தடவை கேட்டாதான் சொல்லுவான். இப்ப முதல் தடவை புலவர் பாடியிருப்பாரு, 2வது தடவை வலது பக்கம் இருக்க அமைச்சர் சொன்னாரு, 3வது தடவை அந்த இடது பக்கம் உட்கார்ந்து இருக்க அமைச்சர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் 2 தடவை கேட்டார். அதன் பிறகு அந்த புலவருக்கு பரிசு கொடுத்து அனுப்புனாங்கன்னு படிச்சதை பார்த்தா ஒரு விஷயத்த ஒரு தடவை பார்த்தாலே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றலோடு நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. பிற எப்படி நம்ம இளைஞர்களுக்கு நினைவாற்றல் இல்லாம போகும்? படிச்சது மறக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது மகா பெரிய பொய். படிச்சதெல்லாம் மறக்காது. மறக்கணும்னு படிக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. நாம படிக்கணும். படிக்கிறத ஃபுல்லா நம்மளால மெமரி பண்ண முடியும். எப்படி மெமரி பண்ண முடியும் அப்படின்னா படிச்சதை சொல்லி பார்க்கறது, அவ்வளவுதான். அது என்ன பாடமா இருந்தாலும் சரி, படிச்சதை ஒரு தடவை சொல்லி பார்க்கறது. சிலருக்கு போட்டோகிராஃபி மெமரி இருக்கும் சார். மெமரியை பத்தி பேசணும்னாலே ஒரு 5-6 நாள் தேவைப்படும். போட்டோகிராஃபிக் மெமரி இருக்கும். ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே மைண்ட்ல நிற்கும். நம்முடைய 5 புலன்களையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம நம்முடைய நினைவாற்றலுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். 5 புலன்களையும் பயன்படுத்த முடியும். சில நேரங்கள்ல ஒரு புலனை மட்டுமே பயன்படுத்தினா போதும். நல்ல இசையை கேட்கணும் அப்படின்னா உங்கள் கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும். சில புலன்கள் வேலையை செய்ய வேண்டாம், அப்பதான் மைண்ட்ல நிக்கும். குறிப்பா மூக்கு இருக்கு பாத்தீங்களா, மூக்கு நம்மளுடைய ஞாபக சக்திக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய புலன். பலருக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு போனீங்கன்னு வைங்களேன், அங்க ஏதாவது ஒரு தெருவுல ஒரு சமையல் பண்ணக்கூடிய ஒரு வாசனை வந்துச்சுன்னா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, 50 வருஷத்துக்கு முன்னால நீங்க போயிடுவீங்க. அந்த வயசுல நான் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சே அப்படின்னு ஞாபகத்துல வரும். அப்ப அந்த வீட்டுல யார் இருந்தாங்கன்னு நினைவுக்கு வரும். எல்லா புலன்களும் உங்களுடைய நினைவாற்றலுக்கு உதவி செய்யக்கூடியவை. எந்த புலனை எந்த நேரத்துல பயன்படுத்தணும்னு தெரியணும், அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நினைவாற்றலை நம்முடைய இளைஞர்கள் கொண்டு விட முடியும். நண்பர்களே, இன்னைக்கு நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தயார் நிலையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிறைய போட்டித் தேர்வுகளை நடத்துகிறார்கள். குறிப்பாக நமக்கு அரசு பணியை உருவாக்கக்கூடிய, அரசு பணிக்கு தேவைப்படக்கூடிய பணியாளர்களை போட்டித் தேர்வு நடத்தி, அந்த போட்டித் தேர்வு நடத்தி அதுல தகுதி வாய்ந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அரசு பணிக்கு அனுப்பக்கூடிய பணியை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு நிறுவனம் டிஎன்பிஎஸ்சி.
தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, அது ஒரு தனி அமைப்பு. அதுல யாருடைய தலையீடும் இருக்க முடியாது. முழு சுதந்திரத்துடன் இயங்கக்கூடிய ஒரு தனி அமைப்பு. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணிக்கு தேவையானது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு ஒரு 10 வகையான எக்ஸாம் இருக்கு. ஏன் டிஎன்பிஎஸ்சி மொத்தம் நடத்தக்கூடிய எக்ஸாமினுடைய டோட்டல் எண்ணிக்கை 60 வகையான போட்டித் தேர்வுகளை இவர்கள் நடத்துகிறார்கள். சாதாரண டைபிஸ்ட்ல இருந்து, கிளர்க்ல இருந்து, டஃபேதார்ல இருந்து எல்லா விதமான பணிகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமாகத்தான் அரசு காலியிடங்கள் நிரப்பப்படும். அந்த நிரப்பப்படக்கூடிய அந்த அந்த ஊழியர்களை, பணியாளர்களை போட்டித் தேர்வு வைத்து தகுதியான இளைஞர்களை அந்த அலுவலகங்களுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்யக்கூடியதான் டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள்ல ரொம்ப முக்கியமான தேர்வு என்ன அப்படின்னா, குரூப் 1 சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி 1 தேர்வு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சப் கலெக்டர், டிஎஸ்பி அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் வந்து வணிக வரித்துறை அலுவலர்கள், டிடிஓன்னு சொல்லக்கூடிய டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், கோட்ட வளர்ச்சி அலுவலர், அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ், அப்புறம் வந்து ஊரக வளர்ச்சித்துறையில வந்து அடிஷனல் டைரக்டர்ஸ், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், கோட்ட தீயணைப்பு அலுவலர், ஃபயர் ஆபீசர்ஸ், அப்புறம் வந்து நம்ம நகராட்சியில முனிசிபல் கார்பரேஷன்ல கமிஷனர்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட். இந்த போஸ்ட் எல்லாம் வந்து குரூப் 1 சர்வீஸ்ல கீழே வரக்கூடிய போஸ்ட். இந்த போஸ்டுக்கு தேவையான போட்டித் தேர்வுகளை அவ்வப்பொழுது தேவைப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில காலியிடங்கள் வந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கான போட்டித் தேர்வுகளை நாம கலந்து அந்த பணிகளுக்கு நாம போகலாம். இந்த போட்டித் தேர்வுகள்ல டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய மிகவும் முக்கியமான தேர்வு இந்த தேர்வு. இந்த தேர்வை ஏன் எல்லாரும் முக்கியம் அப்படின்னு கருதுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு டிஎஸ்பியா இருக்கீங்க அல்லது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா நீங்க செலக்ட் ஆகி பதவியில சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அனுபவத்திற்கு பிறகு உங்களுக்கு ஐபிஎஸ் வந்து கன்ஃபர்ட் ஆகும். டைரக்டா நீங்க யூபிஎஸ்சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதி வர்றவங்க மாதிரியே நாமளும் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த அனுபவத்திற்கு பிறகு நாம வந்து இந்திய ஆட்சி பணிக்கோ அல்லது இந்திய காவல் பணிக்கோ நாம வந்து பதவி உயர்வு பெற்று கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து எல்லா வணிக வரியத்துறை, கோட்ட வளர்ச்சி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் எல்லா துறைக்கும் ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு இத்தனைன்னு கோட்டா இருக்கும். அந்த குறிப்பிட்ட அனுபவம் இருக்கக்கூடியவங்க, அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இந்த பணியில சேர்ந்தவங்க, குரூப் 1 சர்வீஸ்ல சேர்ந்தவங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குவதுதான் குரூப் 1 சர்வீஸ். இந்த குரூப் 1 சர்வீஸ்ல 3 வகையான தேர்வுகள் உண்டு. ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ல உங்களுக்கு நிறைய பேர் எழுதுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரை அதுல வந்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் மெயின் எக்ஸாமுக்கு அழைக்கப்படுவார்கள். அதுலேயும் தேர்வு பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு என்று இருக்கும். இந்த மோட் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே வந்து ஆஃப்லைன் தான், நேரடி தேர்வுகள் தான், நேரடியாக நேர்முக தேர்வு தான் நடக்கும். ஆன்லைன்ல இன்னும் அதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய நினைவாற்றல், உங்களுடைய திறமை, நீங்க பிரச்சனைகளை அணுகக்கூடிய விதம், இது எல்லாவற்றையும் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஆன்லைன்ல பார்க்கறது சிரமம். ஏன்னா நீங்க போய் உட்காரக்கூடிய பணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட அலுவலருக்கு அடுத்த நிலையில, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அடுத்த நிலையில, செகண்ட் கேடகரியில, சபார்டினேட் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவி. அப்ப நிறைய பொதுமக்கள், நிறைய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க வந்து நேர்த்தியா கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். அந்த திறமை இருக்கான்னு பாக்குறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த குரூப் 1 எக்ஸாம்ல இந்த மாதிரியான தேர்வுகள் வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது பாக்குறதுக்காக தான். இந்த குரூப் 1 சர்வீஸ்ல என்ன மாதிரியான பாடங்கள், என்ன மாதிரியான சிலபஸ்ல உங்களுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ், அதை நம்ம சொல்லதா இருந்தா பொது அறிவியல். உதாரணத்துக்கு டெலிபோனை எந்த வருஷம் யார் கண்டுபிடிச்சா, முத டெலிபோன் எந்த ஆபீஸ்ல யூஸ் ஆச்சு, டெலிகிராம் எப்ப கண்டுபிடிச்சா, யாரு கண்டுபிடிச்சா, இதெல்லாம் வந்து ஜெனரல் சயின்ஸ். மொபைல் போன் யாரு கண்டுபிடிச்சா, எந்த நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க,
இமெயில் யார் கண்டுபிடிச்சா, யார் முதல்ல பயன்படுத்தினா, எப்ப அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னா அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், நடப்புகள், இவற்றை எல்லாம் படிக்கிறது தான் நம்ம வந்து பொது அறிவியல் அப்படின்னு சொல்றோம். சந்திராயனுக்கு போனோம், எத்தனை நாடுகள் சந்திராயனுக்கு போயிருக்கு, சந்திரனுக்கு போயிருக்கு, எந்தெந்த ஆண்டு போனாங்க, யார் முதல்ல போனா, யார் ரெண்டாவது போனா, எத்தனை முறை அந்த சந்திரனை அடைவதற்கு முயற்சி செய்து அவர்கள் தோற்று போனார்கள், இப்படின்னு படிச்சோம் அப்படின்னு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரனை பத்தின ஒரு முழு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு மூணை பத்தி பேசுங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கூல்லயே எங்கேயோ பேசுனீங்க அப்படின்னா மத்தவங்க கூட மிரண்டு போயிடுவாங்க. அவ்வளவு விஷயங்களும் உங்களால சொல்ல முடியும். அதான் தொடர்பு படுத்தி படிக்கும். நாம எத்தனாவது அட்டம்ப்ட்ல சந்திரனுக்கு போய் இறங்கணும், எங்க போய் இறங்கணும், ஏன் அங்க இறங்கணும், இப்படின்னு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி தொடர்ச்சி அப்படி படிச்சோம் அப்படின்னா போதையதான் நம்ம அறிவியல், பொது அறிவியல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு நடையில சண்டை நடக்குது. ஒரு 10 நாள் அமைதியா இருங்கயான்னு பல நாடுகள் சொன்னாலும் முடியவே முடியாது அப்படின்னு இஸ்ரேல் வந்து அடம் பிடிச்சு சண்டை போடுது. இன்னைக்கு வந்த செய்தி. இதே மாதிரி உலகத்துல நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன, எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சீங்கன்னாலே போதும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்க மைண்ட்ல வந்து உட்காந்து, ஆனா நேத்து இப்படி சொன்னாங்களே இன்னைக்கு எப்படி மாத்தி சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா அந்த அரசியலினுடைய நுட்பம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்போம். ரொம்ப முக்கியமா குரூப் 1 சர்வீஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய மாவட்ட அலுவலருக்கு அடுத்த லெவல்ல நீங்க பணியாற்றக்கூடிய அந்த அலுவலர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி அப்படிங்கிறதுனால குரூப் 1 சர்வீஸை பொறுத்த மட்டும் டிஎன்பிஎஸ்ல ஜியாகிரபி, தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த நதி எங்க ஆரம்பிக்குது, எவ்வளவு தூரம் ஓடுது, எத்தனை ஏக்கர் பாசனம் இருக்கு நமக்கு தெரியணும். மேட்டூர்ல உங்களை ஒரு போஸ்டிங்ல போட்டாங்க அப்படின்னா மேட்டூரை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு ஆயிடக்கூடாது. அப்படியா சார் அப்படின்னு போய் கேட்டக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை நதி எங்கே ஓடுகிறது, எங்க போய் சேருகிறது, கடல்லே சேராத நதி ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த நதி என்ன, அது எங்க இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நாம வந்து அந்த புவியியலுடைய முட்டத்தையும் படிக்கிறது. நில அமைப்பு எப்படி இருக்கு, மீன் சீ லெவல்ல இருந்து நம்ம ஊர், நீங்க வசிக்கக்கூடிய ஊர் எவ்வளவு உயரத்துல இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா நம்ம அங்கதான் இருக்கோம், 40 வருஷமா அங்கதான் இருக்கோம். மீன் சீ லெவல் அப்படிங்கிறது கடல் மட்டம், கடல் மட்டத்துல இருந்து நாம வசிக்கக்கூடிய ஊர் எவ்வளவு அடி உயரத்துல இருக்குன்னு நமக்கு தெரியணும். நாம எந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்குமா, சமவெளியில் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அந்த அந்த ஹைட்டை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் எப்படி எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு. இல்ல இந்த புவியியலை பத்தின சகல விஷயங்களும், அந்த எந்த இடத்துல என்ன கனிம வளம் கிடைக்குது. நீங்க ராமநாதபுரத்துக்கு போனீங்கன்னா ஓஎன்ஜிசி நேச்சுரல் கேஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அங்க கிடைக்கும். இங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைட்ல கடற்கரை ஓரத்துல டைட்டானியம் நிறைய கிடைக்கும். இப்படி என்னென்ன கனிம வளங்கள் எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அந்த மண்ணினுடைய வளம் தெரியணும், அங்க என்ன விவசாயம் இருக்குன்னு தெரியணும், என்ன இரிகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு தெரியும், போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கு, எங்கெங்க விமான நிலையங்கள் இருக்கு, எங்கெங்க விமான நிலையங்கள் வரப்போகுது, இதெல்லாம் புவியியல் அமைப்புகள்ல ரொம்ப முக்கியமானது. இவற்றை பற்றிய போதுமான புரிதல் யாரிடம் இருக்கிறதோ அந்த இளைஞர்கள் மிக சுலபமாக தங்களுடைய பணியை அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய வரலாறும் பண்பாடும் குரூப் 1 சர்வீஸ்ல இது ரொம்ப முக்கியம். நான் குரூப் 1 சர்வீஸ் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் டெப்தா போறது. மத்த எல்லா தேர்வுகளுக்கும் இதேதான் பேசு. அதனாலதான் இதை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இவ்வளவு தூரம் சொல்றேன். இந்தியாவினுடைய வரலாறும் பண்பாடும், ஹிஸ்டரி படிக்கணும் சார், ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் சார். ஒண்ணுமே நம்ம வந்து போட்டித் தேர்வுக்கு தயாரா இல்லைனாலும் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டாமா? எத்தனை வருஷம் பழமையான கோயில் இருக்கக்கூடிய ஊர்ல நம்ம வசிக்கிறோம்னு நமக்கு தெரியாது. இந்த திருநெல்வேலி இருக்கு அப்படின்னா நெல்லையப்பர் கோயில் எத்தனை வருட பழமைன்னு தெரியாது. அந்த கோயில் வாசல்லே இருக்காங்க, ஆனா தெரிய மாட்டேங்குது. சிற்பங்கள், உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன். கோயிலுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா அந்த சிற்பத்தை பார்த்து மிரண்டு போயிருவீங்க. சார் நான் ஒரு லெட்டர் எழுதுனா அது கீழே கையெழுத்து போடுறோம், ஒரு சின்ன படம் வரைஞ்சா அதுல கையெழுத்து போடுறோம், ஒரு பேனா வாங்கினீங்கன்னா உங்க பேரை தான் எழுதி பாக்குறீங்க. கோயில்ல எத்தனை சிற்பங்கள் இருக்கு சார், எந்த சிற்பத்துக்கு கீழேயாவது அந்த சிற்பத்தை வடித்த சிற்பியினுடைய பெயர் இருக்கிறதா?
கிடையவே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு தேடிதான் கண்டுபிடிக்கணும். வரலாறு அவ்வளவு சுவையானது. இப்ப கீழடிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குண்டுமணி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா இருக்கு. கீழடியில ஒரு சிற்பம், ஒரு 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 காயின்ல ஒரு சிற்பம் இருக்கு சார். நடு கடல்ல ஒரு கப்பல் நிக்குது. அந்த கப்பல்ல இருந்து ஒருத்தர் காகத்தை பறக்க விடுறாரு. அப்படி ஒரு நாணயம், பதித்த நாணயம் ஒன்று இருக்கு. ஆச்சரியப்பட்டு போனேன். எதுக்கு அதை அங்க வச்சிருக்காங்க, ஏன் காக்காய்க்கு என்ன அவ்வளவு முக்கியமான இடம் கடல்ல அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். வரலாறு அவ்வளவு சுவையானது. நமக்கு என்னமோ ஹிஸ்டரி அப்படின்னோடனே அவன் வந்தான் இவன் வந்தான் சண்டை போட்டான், அதை ஒரு மரத்தை நட்டினாரு குளத்தை வெட்டினாரு, இதே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மொனோட்டோனஸ் திங்கிங்ல இருக்கும். வரலாறு மிக சுவையானது. அது உங்களை எவ்வளவு உயரத்துக்கு எடுத்துட்டு போகும்னு தெரியாது. அது படிக்கணும், அது தெரிஞ்சிருக்கவங்க, வரலாறு தெரிஞ்சிருக்கவங்க கிட்ட நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அவ்வளவு ஆர்வமா படிக்கணும் சார். நாம வேற, படிப்பு வேற, நாம வேற. நாம ஒரு ஒரு புத்தகத்துக்குள்ள நாம போறது என்பது ஒரு பெரிய, கிட்டத்தட்ட அது ஒரு தவம். அது கிடைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான் அது. அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். இந்திய ஆட்சியல், இதை பத்தியும் குரூப் 1 சர்வீஸ்ல நம்ம நிறைய படிக்கணும். குரூப் 1 சர்வீஸ்க்கு மாத்திரம் இல்ல, குரூப் 4 சர்வீஸ்க்கும் இதுதான். இந்த பிரிவுகளை நான் போடுவதற்கு காரணமே எல்லா துறைகளுக்கும் இது தேவைப்படும். ஆட்சியல், அரசியல் சாசன சட்டத்துல எத்தனை பிரிவு இருக்கு? இப்போ சாதிய கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமான்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு 14ல என்ன சொல்லி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா யாராவது சொன்னா கேட்டுக்கிடுவோம், படிச்சிடணும். இனி வர்ற காலத்துல சாதி அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமான்னு நீங்க பாஸ் பண்ணி போய் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை வேணும்னு சொல்லணுமா வேண்டாம், வேணும்னு சொல்றதுக்கு 4 பாயிண்ட், வேண்டாம்னு சொல்றதுக்கு 4 பாயிண்ட். நீங்க பொதுவா இருங்க. நேர்முக தேர்வுல அப்படித்தான் கேட்பாங்க. குரூப் 1 சர்வீஸ்ல நீங்க நேர்முக தேர்வுக்குலாம் நீங்க போனீங்கன்னா, இன்டர்வியூல எல்லாம் போனீங்கன்னா, யூபிஎஸ்சில ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல போனீங்கன்னா கேள்விகள்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. நீங்க மெயின்லாம் பாஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உட்கார்ந்த உடனே கேட்கிற முதல் கேள்வி அதுதான். தம்பி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல, ஒரே ஒரு கேள்விதான். ஒரு 3 முக்கியமான இன்சிடென்ட் 2024ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய 3 முக்கியமான இன்சிடென்ட்ல எந்தெந்த இன்சிடென்ட் வரலாற்றில் நிரந்தரமாக இடம் பிடிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முடிஞ்சு போச்சு. அதுல புவியியலா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், பண்பாடா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவ ஒரு செகண்ட் நம்ம பேச தெரியணும். சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறை பொறுத்த மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னா கொரோனானால ஏற்பட்ட பாதிப்பு மிக பயங்கரமா இருக்கு சார். அது வரலாற்றுல இடம்பெற போகுது சார். ரஷ்யா உக்ரைன் வார் அப்படி இருக்கு சார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கக்கூடிய வார் சரித்திரத்தில் இடம்பெற போகுது சார் அப்படின்னு ஏதோ நமக்கு சொல்ல தெரியணும். அப்பதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுதா, பாலிடிக்ஸ் தெரியுதா, ஜியாகிரபி தெரியுதா அப்படிங்கறத ஒத்த கேள்வியில நேர்முக தேர்வுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அலுவலர்கள் உங்களை முழுமையாக எடை போட்டு விடுவாங்க. அதுக்குதான் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும், ஆட்சிகளை பத்தி படிக்கணும் அப்படிங்கிறது. என்ன மாதிரி இருக்கு, ஐநா சபைனா என்ன, ஐநா சபையினுடைய பவர் என்ன, நேட்டோ அப்படின்னு சொல்றாங்க, அதோடைய அமைப்பினுடைய பவர் என்ன, அவங்க எங்க வேணாலும் போய் சண்டை போடலாமா, அந்த நேட்டோ படைகள்ல இந்தியா போகலாம், பாகிஸ்தான் போகலாம், நேபாள் போகலாம், தாய்லாந்து போகலாம், எல்லாம் போகலாம் சார். ஜப்பான் மட்டும் போக முடியாது. நேட்டோ படைகள்ல ஜப்பானிய ராணுவம் இதுவரை பணியாற்றிய வரலாறே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா படிச்சோம். நான் இப்போ உங்களுக்கு சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தாட்டை ப்ரொவோக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். தேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதைத்தான் நம்ம படிக்கிறோம். அப்புறம் எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம இறக்குமதி எவ்வளவு பண்றோம், ஏற்றுமதி எவ்வளவு பண்றோம், எந்த நாட்டுல இருந்து அதிகமான பொருளை இறக்குமதி பண்றோம், எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம், அந்நிய செலாவணி எந்த பர்சன்டேஜ்ல இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு சந்தை இன்னைக்கு எந்தெந்த பங்கு எந்தெந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அன்றாட நீங்க செய்தித்தாள் அப்படி ஒரு பார்வை பார்த்தீங்கன்னாலே உங்களால மிக அற்புதமாக உங்களால் பார்த்துட முடியும். இதெல்லாம் பொருளாதாரத்தை பற்றி. அப்புறம் இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி, இந்திய தேசிய இயக்கங்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி நாம எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அது அந்த பக்கம் மிக மிக குறைவு. பகத்சிங்கே தெரியும், ஆனா பகத்சிங் என்னென்ன பண்ணா எதுக்கு அவனுக்கு தூக்குன்னே பலருக்கு தெரியாது. பாராளுமன்றத்துல வெடிகுண்டு போட்டதுதான் தெரியும்.
பகத்சிங் அதுக்காக தூக்குல போடல. சாண்டர்ஸ் சொல்ல ஒரு ஆங்கிலேய எஸ்பி ஆஃப் போலீஸ், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரை சுட்டு கொண்டதுக்காக தான் அவனுக்கு தூக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணதே அதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க பார்லிமெண்ட்லயும் இவன் தான் கொண்டு போட்டான். இந்த மாதிரி நம்ம சுதந்திர இயக்கத்தை பத்தி, அதுக்கு பாடுபட்டவங்களை பத்தி, அதுக்கு இயக்கம் கட்டி அமைத்தவர்களை பத்தி, நேதாஜியை பத்தி, மகாத்மா காந்தியை பத்தி, இவர்களை பற்றிய போதுமான தகவல்கள் நம்ம சேகரிச்சு படிக்கிறது. அப்புறம் குரூப் 1 சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சியா இருந்தா தமிழ்நாட்டினுடைய வரலாறு, மரபு, தமிழ்நாட்டினுடைய அரசாங்க மரம் என்ன, மலர் என்ன, விலங்கு என்ன, பறவை என்ன, சின்னம் என்ன, ஏன் அதை வச்சிருக்காங்க, எந்த வருஷத்துல இருந்து அதை வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு காவி இதெல்லாம் போட்டுருவான், இந்த உடையெல்லாம் போட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உண்மையிலே திருவள்ளுவரை யார் ஐடென்டிஃபை பண்ணா, யார் படம் வரைஞ்சா, திருவள்ளுவர் படத்தை வரைந்த ஓவியனுடைய பேர் ஒருத்தருக்கும் தெரியாது. விஷ்ணு வேணுகோபால் சர்மா அவர் பேரு, மெட்ராஸ்காரர், மயிலாப்பூர்காரர், அவர் தான் வரைஞ்சார். அது தெரியாது. ஆனா திருவள்ளுவர் அப்படி இப்படின்னு நம்ம இன்னைக்கு சர்ச்சையில சண்டை போடுறோம். ஏன் வரைஞ்சாங்க அப்படி வரையும் போது அவருக்கு என்ன கலர் உடை அவருக்கு போட்டிருந்தாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அந்த படம் இப்ப எங்க இருக்கு? முதல் படம் வரைஞ்சாரு இல்லைங்களா, அந்த படம் இன்னைக்கு இருக்கு, இப்பயும் இருக்கு, ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க தமிழ்நாடு சட்டசபையில. அப்ப நமக்கு தெரியணும் அது வரலாறு, பண்பாடு, அரசியல் இயக்கங்கள், என்னென்ன இயக்கங்கள் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு. அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம், இது பாத்தீங்கன்னா எல்லா பரீட்சைகளுக்கும், டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன், டிஎன்பிஎஸ்சி 60 வகையான தேர்வுகள் நடத்துறாங்க. அந்த 60 வகையான தேர்வுகளுக்கும் இதை பத்தின கொஞ்சம் தகவல். இப்போ குரூப் 4 இதுக்கெல்லாம் கொஞ்சம் மினிமம் படிச்சா போதும். குரூப் 2க்கு கொஞ்சம் டீப்பா படிக்கணும். குரூப் 1 சர்வீஸ்க்கு நல்ல டெப்தா படிக்கணும், இன்டெப்தா படிக்கணும், அவ்வளவுதான். இதை படிச்சுட்டீங்கனாலே மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும். அப்புறம் பொதுவா எல்லாத்துக்கும், எல்லா பரீட்சைக்கும் இருக்கிற மாதிரி திறன் அறிவு, அதாவது ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய திறன் அறிவு, அப்புறம் பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன கேள்விகளா இருக்கும், 2 பொருத்தமா இருக்கும், இன்னொரு பொருத்தம் இல்லாததா இருக்கும், எண்கள் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய, அது உங்களுடைய சிந்தனை திறனுக்கான ஆற்றல், உங்களுடைய மூளை எவ்வளவு கூர்மையா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கான சில தேர்வுகள். இந்த தேர்வுகளை நீங்க அதெல்லாம் சர்வசாதாரணமா நீங்க தயார் பண்ணிட முடியும். இந்த மாதிரியான தயார்படுத்தலோடு நாம இருந்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய பல்வேறு விதமான தேர்வுகள், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குரூப் 1ல ஏ சர்வீஸ் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. அது உணவு, இந்த வனத்துறையில உதவி வன பாதுகாப்பு அலுவலர்கள் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஐஎஃப்எஸ், அதுக்கு கீழே செகண்ட் கேடரு அவங்க இருக்கிறது அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், உதவி மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர். அவங்க அந்த பதவிக்கான எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க. அதே மாதிரி குரூப் 1ல நான் ஏ சொன்னேன், பி ஒண்ணு உண்டு. பி என்ன அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர். ஈஓ இருக்காங்கல்ல, ஈஓ கோயில்கள்ல ஈஓ இருப்பாங்க, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கேடர். இந்த கேடர் குரூப் 1ல பி கேட்டகரி. அதே மாதிரி கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று உண்டு குரூப் 1லயே. இது ஒரு தனி தொகுதி. அதாவது மத்திய சிறைச்சாலையில நன்னடத்தை அலுவலர்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் மகளிர் நல அலுவலர்கள், உதவி வணிகத்துறை அலுவலர்கள், வேலை வாய்ப்பு அலுவலர்கள், தொழிலாளர் உதவி ஆய்வாளர், இந்த மாதிரியான போஸ்டுகளுக்கு கம்பைன்டு சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி குரூப் டிஎன்பிஎஸ்சில நடத்துவாங்க. அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்துக்கு இளநிலை உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்புறம் ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர்ஸ், நான் முதல்ல சொன்னது டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீசர். இப்போ நிலைய அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இன்ஸ்பெக்டர் கேடர். அந்த கேடருக்கான போஸ்டிங்கும் டிஎன்பிஎஸ்சில தான் எடுப்பாங்க. அப்புறம் குரூப் 4 சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ல அவங்க இளநிலை உதவியாளர், தட்டச்சரு, இது மாதிரியான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில பணிகள் இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி விஏஓ, இந்த கேட்டகரி எல்லாம் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு கீழே வரும். அதே மாதிரி குரூப் 5ன்னு ஒன்று இருக்கு. அது தலைமைச் செயலகம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதுல இருக்கக்கூடிய பியூனு, அசிஸ்டன்ட்டு,
அப்புறம் வந்து கிளர்க்கு, எழுத்தர் இந்த மாதிரியான பணிகளுக்கு டிஎன்பிஎஸ்சில வந்து எக்ஸாம் நடத்தி எடுப்பாங்க. அதே மாதிரி குரூப் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வனத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள், அப்புறம் வந்து கடைநிலை பணியாளர்கள் வனத்துறையில அந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் எழுதுறத குரூப் 6 சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் குரூப் 7ன்னு ஒன்று உண்டு. அது வந்து இந்து அறநிலையத்துறையில அந்த துறையில இருக்கக்கூடிய கடைநிலை பணியாளர்கள், இளநிலைக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள், இந்த பணியாளர்களை செலக்ட் பண்றது. குரூப் 8 அப்படிங்கிறது இதே மாதிரி இந்து அறநிலைத்துறையில வந்து கடைநிலை பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு 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 தேர்வு. அந்த தேர்வு அவ்வப்பொழுது கால்பார் பண்ணுவாங்க, அல்லது 2 எக்ஸாம் ஒன்னா கால்பார் பண்ணி இதுக்கு தனியா அதுக்கு தனியா எக்ஸாம் நடத்தி ஒரே தேர்வுல வந்து ஒரே முயற்சியில வந்து பல்வேறு துறைகளுக்கு தேவையான பணியாளர்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில வந்து 60 வகையான பணியாளர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு நாம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனோட இருந்தா நம்ம டிஎன்பிஎஸ்சில நிறைய பண்ண முடியும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், மத்திய அரசு நடத்தக்கூடிய சில தேர்வுகள் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ். நீங்க அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் கேட்டகரியில கிட்டத்தட்ட ஒரு 22 வகையான கேட்டகரி இருக்கு. ஐஏஏஎஸ் ஒன்று உண்டு, இந்தியன் ஃபாரிஸ்ட் சர்வீஸ்னு ஒன்று உண்டு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு உண்டு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல உள்ள போனீங்கன்னா ஐஏஏஎஸ்னு ஒன்று உண்டு, ஆடிட்டு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கிறது. ஃபாரின் சர்வீஸ்னு உண்டு. இப்ப நிறைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. வெளிநாட்டுல வந்து நம்ம இந்தியாவினுடைய தூதரகம் இருக்கும், அங்கெல்லாம் பணியாற்றக்கூடியது பணியாளர்கள். அவங்களுக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்ல இருந்து தான் நாம வந்து செலக்ட் ஆகி அங்கதான் போக முடியும். ரொம்ப முக்கியமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அவரை ஆஸ்கர் வந்து ரொம்ப பிரியப்பட்டு கேட்டது எது அப்படின்னா, 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அல்லது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கான போட்டித் தேர்வு எக்கச்சக்கமா இருக்கு. பட் ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான தேர்வுகள் இருக்கக்கூடிய செய்திகளே பலருக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல வந்து எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல வந்து ஜஸ்ட் 10th முடிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், 18 வயசு கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு 23 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுல வந்து காஸ்ட் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 10th பாஸ் ஆயிருக்கணும், 18ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கணும். அவங்க இந்த வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து சிஹெச்எஸ்எல் அப்படி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவான் அதுக்கு பேரு. அது என்ன அப்படின்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். அதுதான் அதோடைய அந்த 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 குவாலிஃபிகேஷனே அவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று 10th அல்லது வந்து 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மத்திய அரசு பணியாகங்கள்ல பணி வந்து கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டி வந்து 3 கேட்டகரியா நடக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சில நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குரூப் 1ல தான் 3, பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகணும், இன்டர்வியூக்கு போகணும், அவ்வளவுதான். ஆனா இதுல எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. 3 கேட்டகரியில இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும், அதுல பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும், அதுலயும் பாஸ் ஆகணும். இது 2லயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து டைபிஸ்ட் சார், நான் டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், 10th தான் முடிச்சிருக்கேன், டைப் தெரியும் எனக்கு அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட் எழுதணும், டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எழுதணும். 3வது உங்களுடைய ஸ்கில் டைப்பிங் டெஸ்ட். 1 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் நீங்கள் எத்தனை வார்த்தைகள் தவறில்லாமல் தட்டச்சு செய்கிறீர்கள், உங்களுக்கு இமெயில் அனுப்ப தெரியுமா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா, எல்லா விஷயங்களையும் ஏஐ பத்தி யூஸ் சார் பேசும்போது சொன்னார்ல, ஏஐ பத்தி நம்மளால வந்து தெளிவா வந்து நமக்கு ஒரு புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பத்தின இந்த விவரங்களை கேட்கிறாங்க. கேட்டுட்டு மத்திய அரசு அலுவலகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 12th முடிச்ச பசங்க வேலை பார்க்கறான், 10th முடிச்ச பசங்க வேலை பார்க்கறாங்க. சார் டைம் ஆயிருச்சா, முடிச்சிடலாமா? சார் டைம் ஆயிருச்சா அஸ்கர் சார்?
சார் 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு சார். போலாமா? அப்ப இன்னொரு 10 நிமிஷம் போலாமா? போலாம் சார், போலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ லெவல் டிவிஷனல் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ஸ், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ், இந்த மாதிரியான பணிகளுக்கு ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்கில் மட்டும் உங்ககிட்ட இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? டேட்டா என்ட்ரி பண்ண தெரியுமா? போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ் ஒன்று இருப்பாங்க. அது என்னன்னா இப்போ நிறைய போஸ்ட் வரும், எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டு அப்படின்னு ஷார்ட் பண்றது, பிரிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். அந்த ஊர் பேர் பார்த்து அல்லது பின்கோடை பார்த்தோன்னு மைண்ட் செட் இருக்கும், டக்குன்னு பிரிச்சு போடுறதுக்கு. ஈவன் நீங்க பிரைவேட்ல இருக்கக்கூடிய கொரியர் ஆபீஸ்ல கூட போய் பாருங்க, இந்த மாதிரி தபால் பிரிக்கிறதுக்குன்னு சில எக்ஸ்பர்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மாதிரி பார்த்துட்டு நம்ம இளைஞர்கள் அதுல எல்லாம் பாஸ் ஆனாங்கன்னா சர்வசாதாரணமா இந்தியாவில் அவங்க எங்க வேணாலும் போய் வேலை பார்க்க முடியும். 18ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் முடிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நான் கெசட்டட் ஆபீசர் அவங்க எல்லாமே குரூப் பில வருவாங்க. மேபி அதுக்கடுத்து அவங்க வந்து ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி பெரிய இடத்துக்கு கூட அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கிறோம் பியூனு சார் என்னத்தையோ ஒன்று போறோம் வரோம் அப்படின்ட்டு, அப்படி இல்லை. இப்போ வந்து டிஎன்இபியில நீங்க வேலைக்கு போகணும்னாலே வந்து இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்க போக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 12th முடிச்சவங்க மினிமம் அதுக்கு 10th தான் பாஸ். 10th பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய இளைஞர்கள் 18ல இருந்து 23 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். 4 வகையான டெஸ்ட் தான் சார். ஒன்னு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பான், அது பத்தின கேள்வியால் அந்த எக்ஸாம்ல இருக்கும். 2 பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஓட முடியுமா, தாண்ட முடியுமா, கைரேர் பிடிக்க முடியுமா, லாங் ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட், இதெல்லாம் பார்ப்பான். மெடிக்கல் எக்ஸாம், மெடிக்கல்ல உங்களை பார்த்து உங்க உடம்பு ஃபிட்டா இருக்கு, உங்களுக்கு ஃபிட்ஸ் வராது, கண் நல்லா ஐசைட் இருக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா கான்ஸ்டபிளா போயிடலாம். சிஎஸ்எஃப்க்கு ஏர்போர்ட்ல நிக்கிறான் பாருங்க, அவன் பூரா டிகிரி படிச்சவன் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆள் தான் பாக்குறதுக்கு அப்படி இருக்கான், பூரா 10th. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு எக்ஸாம் வந்து அவங்க வந்து நம்ம மத்திய அரசு வந்து நடத்துறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 27 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும். அவங்களுக்கான சில எக்ஸாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி அப்படின்னு சொல்றது, எஸ்எஸ்சில குரூப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றிய கால்ஃபார் வந்து அப்பொழுது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கும், நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும், டிவிசில வர்றதில்ல, பட் நியூஸ் பேப்பர்ல அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நமக்கு என்ன அப்படின்னா அது ஹிந்தியில வர்றதுனால பலருக்கு தெரியறது இல்லை, கீழே சின்னதா இங்கிலீஷ்லயும் போடுறாங்க. இப்போ அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். யாராவது ஒருத்தர், இப்போ அஸ்கர் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த யூபிஎஸ்சி அல்லது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போடக்கூடிய இந்த கால்ஃபார் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பூரா மொத்தமா தொகுக்கக்கூடிய ஒரு பணியை யாராவது செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விமோசனமா இருக்கும். அது நீங்க போட்டித் தேர்வுக்கு வர்ற ஆட்களை பூரா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுதுற லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு. பீகார்ல இருந்து வருவாங்க, மிகவும் பின்தங்கிய மாநிலம், ஆனா அங்க இருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்றது இல்லை ஒருத்தரும், நமக்கு அந்த நாலேஜே இல்லை. நமக்கு டிஎன்பிஎஸ்சி, விஏஓ, போலீஸு, டீச்சரு, டெட்டு, இப்படிதான் நம்ம பாக்குறோம். அது இல்லாம நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து பணிகளுக்கு போறதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அப்புறம் வந்து நேவல் அகாடமியில போய் சேரணும் அப்படின்னா 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நேர நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு போயிடலாம். 5 வருஷம் உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து வரக்கூடிய கேடர் வந்து எப்படி இருக்கும்னா பிரிகேடியர், மேஜர், இந்த மாதிரியான உங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து வர முடியும். ஏர்ஃபோர்ஸ்ல அதே மாதிரி வர முடியும். குறிப்பா இந்த மாதிரி என்டிஏல போய் சேரணும் அப்படின்னு சொன்னா 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பான். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கரெக்டா எழுதி பாஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்க டிஃபென்ஸ் அகாடமிக்கு போயிடலாம். படிக்கும் போதே அதுக்கு ஸ்டைஃபண்ட் உண்டு. தேச சேவை செய்ய வேண்டும் என்று உங்கள் குழந்தைகள் ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் என்டிஏலையும்
நேவல் அகாடமிலையும் பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு நாம அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுவோம். தயார் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பாஸ் ஆகி உள்ள போயிட்டீங்கன்னா வெல் செட்டில்டு, வேற எதுவும் வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் வந்து மெடிக்கல் போறதுக்காக 12th முடிக்கக்கூடிய பசங்க ஏஜ் வந்து அதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த 12th முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அவங்க எத்தனை அட்டம் வேணாலும் வச்சு எழுதிட்டே இருக்க வேண்டியதான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருக்கணும், அவங்க எழுதலாம். பட் நீட்டை பத்தின ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு இருந்தாலும் 12th முடிச்சவங்க நீட் எழுதினாங்க அப்படின்னா ஈஸியா அவர்களால வந்து மெடிக்கலுக்கு, டாக்டருக்கு தங்களை குவாலிஃபை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீட் வேற வழியில படிச்சுதான் ஆகும். அதே மாதிரி ஜேஇ இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினால உருவாக்கப்பட்ட பிரபலமான, இன்னும் சொல்ல போனா தொழில்நுட்ப ரீதியாக பல படிகள் முன்னே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள். அதுல போய் ஜாயின் பண்ணோம்னா நீங்க ஜேஇ மெயின்லாம் எழுதணும். சாதாரண இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம ஏரியாவில் எழுதணும். அதே மாதிரி பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இருக்கு, பிட்ஸ்ன்னு இருக்கு. அவங்க அந்த நிறுவனத்துல போய் சேர்ப்போம். நமக்கு சென்னை ஐஐடினா எவ்வளவு நம்ம பெருசா பாக்குறோமோ, சென்னை ஐஐடி மட்டும் இல்ல, அது மாதிரி பல நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த நிறுவனங்கள்ல நம்ம பிள்ளைங்க போய் உயர்கல்வி கற்கணும்னு விருப்பப்பட்டா இந்த மாதிரி பிட்சாட்னு சொல்லக்கூடிய பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸுக்கு தேவையான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 60% மார்க் வாங்கிருக்கணும். மினிமம் 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்லயும் நீங்க 60% வாங்கியிருக்கணும். ஒண்ணுல 58, இன்னொன்னுல 60 அப்படின்னா அது நமக்கு எலிஜிபிலிட்டி வராது. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஈவனா 60% மினிமம். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரயில்வேஸ்ல எல்லாம் ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கு. எல்லாம் மினிமம் 10th 12th முடிச்ச பசங்க 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம் சார். ரயில்வேஸ்ல நீங்க ஒரு வேலைக்கு நீங்க போகணும்னா ஏஜ் லிமிட் 18ல இருந்து 33 வரைக்கும் இருக்கலாம். குரூப் டி கேட்டகரியில இருந்து உயர் கேட்டகரி வரைக்கும் நீங்க வந்து RRBல எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பேங்கிங் செக்டாருக்கு ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும் தனியா இருக்கு. அவங்களுக்குன்னு ஸ்டாஃப் அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்குன்னு எக்ஸாம் அப்பப்ப நடத்துவாங்க. மற்ற வங்கிகளுக்கு நீங்க வந்து IIBFன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் ஃபெடரேஷன், அவங்க மூலமா நிறைய எக்ஸாம் வந்து அவங்க கால்ஃபார் பண்றாங்க வங்கியில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு. அது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க போகலாம். அதே மாதிரி இங்க நம்ம திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்ரோ, கூடங்குளம், இங்கெல்லாம் வந்து அவ்வப்பொழுது வேகன்சி வரும். அதுல வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு வந்து அதுல பயாலஜிஸ்ட் இருக்காங்க, ஜுவாலஜிஸ்ட் இருக்காங்க. கூடங்குளத்துலயே அவ்வளவு இருக்கு சார். கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி படிக்க கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எல்லாமே பதவிகளும் அங்க தேவைப்படும். அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அது வந்து உயர் பாதுகாப்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ரொம்ப கவனமா இருக்கிறதுனால எலிஜிபிலிட்டி ஒண்ணுதான் அவங்க பார்ப்பாங்க, குவாலிட்டி ஒண்ணுதான் அவங்க பார்ப்பாங்க. அவரு தமிழ்நாட்டுக்காரரு, நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தவரு, இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதுல குவாலிட்டியில அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால அவங்க தெளிவா வந்து குவாலிட்டியை மட்டும்தான் பாக்குறாங்க. எங்கெங்க இருந்து வந்து பணியாற்றுறான் கூடங்குளத்துல. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லையா? இருக்கு. எத்தனையோ படிப்புகள் இருக்கு. அத்தனை படிப்புகளை நம்ம அதே மாதிரி பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரியான பல்வேறு விதமான தகவல்கள் இருக்கும். உங்களுக்கு லா தான் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு யோசித்தாங்க அப்படின்னா, லா ஓரியன்டா ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னா கிளாட்னு ஒன்று இருக்குது, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். கிளாட் அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய டெஸ்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய மிக உயரிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல நம்ம குழந்தைகள் சேர்ந்து படிச்சது அப்படின்னா மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களாகலாம், சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து வழக்காடலாம், அல்லது ஜட்ஜஸ் ஆகலாம், மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம்.
அரசு பணிக்கு அதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது பற்றிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இளைஞர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி படிக்கணும் அல்லது அதுல வந்து நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, உணவு சாப்பிடக்கூடிய பொருள் அக்மா இருக்கு, எஃபிஓ, இது மாதிரிலாம் வந்து நிறுவனங்கள்ல பணியாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்க குழந்தைகளை எந்த துறையில நாம வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம ஒரு ஐடியா பார்த்து, அந்த குழந்தைங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து, அவங்களுடைய புரிதலை பார்த்து அந்த துறையில வந்து கைட் பண்றதுதான் ஒரு சிறந்த பெற்றோருக்கு அழகா இருக்க முடியும். அந்த குழந்தைங்களை அதுல போறாங்க அப்படின்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில ஆர்வமூட்டும் நிகழ்வுகள்ல கலந்துக்கிட வைக்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரியான டெஸ்ட் இப்ப நம்ம சொன்னது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மட்டும்தான், ஒரு சின்ன பனி பாறையினுடைய ஒரு நுனியை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்க முடியுது. இது மாதிரி நிறைய இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நிறைய இருக்கு. நேரம் பற்றாக்குறையின் காரணமா நம்ம இதோட நம்மளுடைய ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். நமக்கு ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம டிஸ்கஸ். சார் ரொம்ப சிறப்பு. கிட்டத்தட்ட மாணவர்களுக்கான ஒரு செஷனாகவும் பேரண்ட்ஸ்க்கான ஒரு செஷனாகவும் அமைஞ்சிருது. நிறைய பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிள்ளைங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன வேணும், அவங்களை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அற்புதமாகவே சொல்லியிருந்தீங்க. இப்ப வந்து நம்ம ஒரு 5 to 7 நிமிடங்கள் கேள்விகளுக்காக மட்டும் ஒதுப்பிப்போம். இந்த தேர்வு சம்பந்தமா மட்டும் நீங்க ப்ரிப்பரேஷன், மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், இத வந்து நம்ம இன்னொரு வகுப்புல நாம பேசுவோம். உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு ஏற்பாடு செய்யலாம். இப்ப இந்த தேர்வுகள் சம்பந்தப்பட்ட மட்டும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் மட்டும் நீங்க கேட்டுக்கலாம் சார். ஒரு கேள்வி சார். இந்த இது வயசு நிர்ணயம் இல்லாம எந்த குரூப் தேர்வு எழுதலாம் சார்? அதாவது இப்ப 33 அரசாங்கம் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஏஜ் லிமிட் கண்டிப்பா உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வு நடத்துறதுல அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட வேலைகள், மணி நேரங்கள் செலவாகும், பணம் செலவாகும். அந்த போட்டித் தேர்வுகள் மூலமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஊழியர் குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா வேலை செய்யணும். செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பரீட்சை வச்சு அடிக்கடி பரீட்சை வச்சு அந்த வேகன்சியை ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு இந்த ஏஜ் வரைக்கும் தான். இப்ப நல்லா வளர்ந்த ஒரு அல்லது வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரிவினருக்கு வந்து 18 வயசு அப்படின்னா 18 to 20 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட சமூகம், அவங்க வந்து பெரிய அளவுல இப்பதான் கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரிவினரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 18 to 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்கள், பழங்குடியின மக்களா இருந்தா அவங்களுக்கு வந்து இப்பதான் அவங்க வந்து பொதுவெளிக்கே வர்றாங்க, அவங்களுக்கு 33 வயசு வரைக்கும் நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் 45 வயசு வரைக்கும் கூட சில தேர்வுகளுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. அது அந்த போடும் போதே அவங்க தெளிவா போட்டிருப்பாங்க. ஒரு கட்டமே போட்டு யார் யாரு எந்த வயசுல பிரிவினர் எந்த வயசுல இருக்கிறது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வருது. பட் நார்மலா 18 to 35 அப்படிங்கிறது எல்லா துறை அலுவலர்களுக்கும் பொருத்தமா இருக்கும் இப்போ. அதனால நீங்க ஏஜை பத்தி யோசிக்காதீங்க. இனிமேல் நீங்க தயார் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போதைக்கு போட்டித் தேர்வுகள்ல ஒண்ணும் பண்ண முடியாது. பிரைவேட் கன்சர்ன்ல தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப நான் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் அரசு போட்டித் தேர்வுகள் தான். இதை விட அதிகமா சம்பளம் கொடுத்து அதிகமா பெனிஃபிட் கொடுத்து நம்மளால பணியாற்றுவதற்கு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்தாச்சு. அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஏஜ் பாரே அவங்க பாக்குறது இல்ல, டேலண்ட் இருக்கா தூக்கிடணும்னு தூக்கிடுறாங்க. அதனால ஏஜ் பார் வந்து லிமிட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய அரசு தேர்வுகளை பொறுத்த மட்டில் 18 to 35 அப்படிங்கிறது காமனா இருக்கிறது. சில இதுகளுக்கு மட்டும் அந்த துறையினுடைய பணியினுடைய சார்பை பொறுத்து, தொடர்பை பொறுத்து, முக்கியத்துவத்தை பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 45 வரைக்கும் போறதோ அல்லது 33 சுருங்குறதோ, இந்த ரெண்டு கேட்டகரியில தான் நம்ம பார்க்க முடியும். அதனால ஏஜ் லிமிட்டை பத்தி நீங்க நம்ம
மாறாயிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் 18ல இருந்து 35 அப்படிங்கிறது நார்மல். வேற யாருக்காவது டவுட் இருக்கா சார்? மேடம் சொல்லுங்க. என்னுடைய பொண்ணு வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. சரிங்க மேடம். நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், என்ன தேர்வு எழுதணும் அதுக்காக? நீங்க அதுக்கு வந்து நீங்க கேரியர் கைடன்ஸ் கேக்குறீங்க. நம்ம அதுலயே வந்து பிஜி உண்டு. ஃபுட் அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஃபுட் டெக்னாலஜி, நேஷனல் ஃபுட் டெக்னாலஜி. ஆமா. அவங்க இதுல அந்த இதுல கொஞ்சம் கோர்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்கு. அதுல வந்து பெங்களூர்ல இருக்குது நேஷனல் ஃபுட் டெக்னாலஜி ஆஃப் இந்தியா. அவங்க சென்னையில கூட ஒரு பிரான்ச் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் பாருங்க, அந்த அக்மார்க்கு, எஃபிஓ, இந்த கெமிஸ்ட் இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய கோர்சஸ் நடத்துறாங்க, ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் நடத்துறாங்க. அதுல கலந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கும். ஃபுட் டெக்னாலஜில இப்ப நீங்க படிக்கிறது வந்து நியூட்ரிஷன் தானே படிக்கிறீங்க. இப்ப வந்து நேச்சுரோபதி அதை பத்தின ஒரு வாஸ்ட் இது இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்லயே இப்ப வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே இப்ப வந்து என்ன பண்றாங்க, டயட்டீஷியன் போஸ்ட் போடுறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் டயட்டீஷியன் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அது வரப்போகுது. ஈவன் ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் வரப்போகுது. அதனால அவங்கள பிஜி படிக்க வைங்க. தொடர்ந்து போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு இப்ப நம்ம சகோதரியை நீங்க தயார் பண்ணுங்க மேடம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சது. வணக்கம் சார். தேங்க்யூ. வணக்கம் மேடம். பிடெக் சிஎஸ்சி ஸ்பெஷலா இது சைபர் செக்யூரிட்டி எடுத்திருக்காங்க. ஓகே மேடம். அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஆமா மேடம், அப்பப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இப்ப சமீபத்துல 5 நாளைக்கு முன்னாடி எதையோ பார்த்தனே, எனக்கு ஞாபகம் இல்ல. வேணா நாளைக்கு காலையில நம்ம தம்பிகள்கிட்ட கேட்டு அதுக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா நான் ஒரு ஆஸ்கர் சாருக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க நாளை மாலை கூட நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சைபர் கிரைமை பொறுத்த மட்டும் இப்ப என்ன அப்படின்னா, இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து மேண்டேட்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சைபர் கிரைம்ல ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா அது இப்போ வந்து மாடர்ன் கான்செப்ட் அப்படிங்கறதுனால, மாடர்ன்ல இப்ப புது தொழில்நுட்பத்துல அது பண்றதுனால நீதிமன்றங்கள்லயே இதுக்கான ஆலோசனைகள் சொல்றதுக்கு ஆட்கள் வேணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஜட்ஜினா அவர் எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு. அப்படி இல்லை. ஹி ஹேஸ் டு கன்சல்ட் சம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கு, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை வந்து ஒருத்தர் டாக்டர் பண்ணுவாரு. ஜட்ஜுக்கு மெடிக்கல் சயின்ஸ் எதுவும் தெரியாது. பட் டாக்டருடைய கன்சல்டேஷன் கேட்கறாங்கல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால. அது மாதிரி இந்த மாதிரி சைபர் கிரைம் செல் வந்து எல்லா தாலுக் லெவல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்னைக்கு வந்து உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க. அவங்க தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இன்னும் 1 year இருக்கு சார். அதான் ஏதாவது அதுக்கு முன்னாடி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணுமா? அதுக்காக பண்ணுங்க. இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா, இந்த என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களால இந்த சைபர் கிரைம் செல்லுக்கே அவங்க போயிட முடியும், எக்ஸ்பர்ட்டா போயிட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சார், ப்ரேயர் பண்ணிக்கோங்க சார். நன்றி நன்றி. ஓகே தேங்க்யூ சார். ஹலோ சார். மேடம் சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்துருங்க சார். பிஎஸ்சி ஜுவாலஜி, வெரி குட். சரி, ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. அதுக்கு என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணலாம்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா போலான்னு எனக்கு ஒரு எய்மா இருக்கு. ஜுவாலஜி. ஆமா, பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் இயர். உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகணும்னு ஆசையா இருக்கா? ஆமா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் இந்த கடற்கரை துறை இது மாதிரி. அதுக்கு என்ன? அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் கோஸ்டல் ஏரியாவோட ப்ரொடெக்ஷனும் வருது. புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? அதனால வந்து நீங்க உங்க பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு இருக்கும் போதே ஓஷனோகிராஃபி அல்லது வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸு இதை பத்தின கூடுதல் டிப்ளமோவோ அல்லது வந்து கூடுதல் குவாலிஃபிகேஷனோ நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்டலிஸ்ட்னு சொல்லியே போஸ்ட் வந்து கால்பார் பண்ணுவாங்க அவங்களுக்கு, அல்லது வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸுக்கு கால் பண்ணுவாங்க.
டிகிரி தானே குவாலிபிகேஷனு உங்களுக்கு குரூப் 1 சர்வீஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு. யூபிஎஸ்சில டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீஸ். இல்ல சார் செகண்ட் கேட்டகரி எனக்கு போதும் சார், நான் வந்து அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் ஆபீசரா போறேன் சார் அப்படின்னா அதுக்கு டிகிரி தானே குவாலிபிகேஷன், குரூப் 1 சர்வீஸ். நீங்க சுவாலஜி முடிச்சாலே எக்ஸாமுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிலிட்டி. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி. ஆமா, மினிமம் டிகிரி. ஆனா கூடுதலா இப்ப நான் சொன்ன மாதிரி ஓஷனோகிராபி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க அடிஷனலா டெவலப் பண்ணிக்கங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் மேடம் வணக்கம். சென்ட்ரல் எக்ஸாம், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம்ல 10th 12th அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்து சிலபஸ் என்ன வச்சிருப்பாங்க? இப்ப நம்ம டிஎன்பிக்கு பிஎஸ்சிக்கு வந்து 10th 12th வரைக்கும் வைக்கிறாங்களே, அப்ப அந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன வைப்பாங்க? அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வரும் மேடம். ஏதாவது ஒரு சின்ன தலைப்பு கொடுத்து அதை பத்தின ஒரு சின்ன கட்டுரை மாதிரி எழுத சொல்லுவாங்க. இல்ல அவங்க சிலபஸ் கேக்குறாங்க. சிலபஸ் வந்து 6 to 10 தான் வரும். சேம் அதே டிஎன்பிஎஸ்சி சிலபஸே வருமா சார்? சிலபஸ் கேக்குறீங்களா? ஆமா ஆமா, சிலபஸ் கேக்குறாங்க. நீங்க 12th எலிஜிபிலிட்டினாலே 12th வரைக்கும் தான் அவங்க கேட்பாங்க, அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. அது போக கொஞ்சம் ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் டேர்ம்ஸ், ஆட்டிடியூடு, இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட 5ஆம் கிளாஸ்ல இருந்து 11வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாட புத்தகங்களையும் வாசிக்க சொல்லுங்க. அது மட்டுமே போதும். சென்ட்ரல் எக்ஸாமுக்கு அதே சிலபஸ் தான்? ஆமா மேடம், அதேதான். ஓகே 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 சார். இப்போ அவங்க எலிஜிபிலிட்டி 10th வச்சாங்கன்னா 9th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்துல இருந்தா கேள்விகள் மேக்சிமம் வரும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே சார், முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் முக்கியமான கேள்விகள் சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருக்கேன். சரிங்க மேடம். எனக்கு வந்து ஏஜ் வந்து 38 ஆயிடுச்சு. சரி மேடம். அதனால நான் என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து +2 முடிச்சுட்டு டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். சரிங்க மேடம். செகண்டரி கிரேடு. அதனால எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாம் 38 ஆயிடுச்சு. எழுத முடியுமா என்ன? டிகிரி பண்ணணுமா? அதான் கேட்டேன். இல்ல, குரூப் 4க்குலாம் வந்து டிகிரி எல்லாம் எதுவும் தேவைப்படாது. 38 இருக்கேன்னா நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன கேட்டகரியில வர்றீங்க? பிசி தானே? முஸ்லீம். பிசி தான் சார். பிசிஎம் தானே? உங்களுக்கு 42 வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். பிசி தான். விமன் கேண்டிடேட்ஸ் 38க்கு மேலயும் எழுதலாம் மேடம். 40 வரைக்கும் 42 வரைக்கும் எழுதலாம் சார். 42 வயது வரைக்கும் எழுதலாம் மேடம். நீங்க எழுதலாம், ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களால வின் பண்ண முடியும். அதான் டிகிரி இல்லையே, அதனாலதான் கேட்கறேன். டிகிரி தேவையில்லை. தேவையில்லையே. சரி சார். சரி, தேங்க்யூ சார். நன்றி மேடம். ஓகே சார், ரொம்ப சிறப்பா இந்த வகுப்பை நடத்தி முடிச்சீங்க. நேரம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். 8:30 இருந்து 9:30 வரைக்கும் தான் நம்ம கேட்டதும். கிட்டத்தட்ட 10 மணி நெருங்கிருச்சு. இருந்தாலும் பொறுமையா எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. நாம் வாய்ப்பு இருந்தால் இன்னொரு அமர்வில் ஒரு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுடைய நெருக்கடியான நேர காலங்களுக்கு இடையிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்த தன்மைக்காக பங்கேற்ற அனைவர் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள்ட்ட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த போஸ்டர்ல என்னுடைய நம்பர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்பிட்டாங்க. அது எங்களை இன்னும் சிறப்பா பணியாற்றுவதற்கு உதவியாக